உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில இருக்கிறார். இவர் 45 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு கிரகம். மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய வரிசையில இந்த செவ்வாய் பகவானும் ஒரு கிரகமாக செயல்படுகிறது. இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசின்றது செவ்வாய் ஒரு ஆட்சி வீடு. மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாக இருக்கும். இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய மே மாதம் 12ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இந்த மே மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா செவ்வாயின்றது பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகம், அதுலயும் பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த செவ்வாயினுடைய தாக்கம் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து செயல்படும் போது மிக விரைவாக அதிகப்படியான ஒரு பலன்களை, நன்மையாகவும் கெடுதலான பலன்களையும் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஒரு பூமிக்காரகன், ஒரு தொழில்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த செவ்வாயினுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகனும் கூட. இந்த கலத்திரக்காரகன், பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயாகப்பட்டவர் மேஷ ராசி காலபுருஷனுக்கு மேஷ ராசியில் இருந்து செயல்படும் போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாயினுடைய பெயர்ச்சி 8ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார். அஷ்டமாதிபதி இடத்துக்கே வந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம் தான். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு எல்லா நாளுமே சவாலாதான் மேடம் இருக்கு, இது என்ன புதுசா எங்களுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா கன்னிராசி என்பர்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக, இவர்களால சமாளிக்க முடியாத பிரச்சனைகளே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா பிரச்சனைகளிலையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வச்சிருப்பாங்க. எல்லா ஒரு விஷயங்களையும் தெரிந்த ஒரு நபர்களாக, ஒரு ஜெனரல் நாலேஜாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல வேலை செய்யும் போது அதற்குண்டான ஒரு திறமை அப்படின்றது எல்லா இடத்துலயும் நல்ல சுலபமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்பவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்த அந்த செவ்வாய் பகவான் இப்ப 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான காலம் அப்படின்றத தாண்டி நிறைய ஒரு விஷயங்கள்ல ரொம்ப போராட்டம் அதிகப்படியாக இருக்கும். எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு உடனடியாக அதுக்கு உண்டான தீர்வுகள் அப்படின்றது கிடைக்காது. அதுதான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு பலன்களாக இருக்க போது. இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயாகப்பட்டவர் உபஜய ஸ்தானாதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல போயாச்சு. இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே வருது. இது 12ஆம் தேதி மேல முழுமையாக ஒரு பேட்டரியில ஒரு சார்ஜ் இல்லைன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ட்ரை ஆயிடுமோ அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த 45 நாட்கள்ல முழுமையாக ட்ரை ஆகக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவுதான் நம்ம செஞ்சாலும் நம்மளுக்கு உண்டான ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த முயற்சிகள்ல சிறு சிறு தோல்விகள் மிகப்பெரிய ஒரு மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கேட்கணும். இந்த கன்னிராசி என்பர்கள் சின்ன சின்ன தோல்விதான். இந்த சின்ன சின்ன தோல்விகளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அததான் அந்த செவ்வாய் 45 நாட்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு 45 வருடம் மாதிரி இருக்கும். இந்த செவ்வாயினுடைய நகர்வு ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு யுகம் மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு சில பிரச்சனைகளையும் கொடுக்கும், அவ்வளவுக்கு அவ்வளவு மிகுந்த ஒரு நன்மைகளையும் கொடுக்கும் ஒரு நல்ல ஸ்தானத்துல இருந்தா. இப்போ இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளுமே ஒரு போராட்டமான ஒரு நாட்களாக தான் இருக்க போது. இருந்தாலும் இதற்கு நிவர்த்தி கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து இவருடைய பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில்ல அதிகப்படியான ஒரு போராட்டம் இருக்கும், பண வரவுகள் இருக்கும். அது எல்லாமே கடனுக்கு
வழக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வரும்போது அங்க மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்க போறார். இதனால இந்த ராசி என்பர்கள் எல்லா இடத்துலயும் ஒரு பட்டும் படாமலும் ஒரு இலைமறை காயாக தாமரை இலை தண்ணீர் போல நீங்க இருந்துகிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அந்த பாதிப்புகள் உங்களை வாட்டாது. இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அடுத்த அந்த செவ்வாய் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பார்வை. 8ஆம் இடத்துல இருந்து சமசப்தம பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல இருந்த நிறைய வழக்குகள், விவாகரத்து வழக்குகள் மெயினா சொல்லணும், அது எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குடும்பத்துல இருக்கக்கூடிய மெயினான ஒரு மேஜரான வழக்கே பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு விவாகரத்து வழக்குகள் தான். கல்யாணமாகி உடனே ஒரு வருடத்திலேயே அந்த விவாகரத்து அப்படின்றது ஆயிருக்கும். சில பேருக்கு குழந்தையின்மை அப்படின்ற ஒரு காரணத்தினால விவாகரத்துக்கு போயிருப்பாங்க. இப்படி பல்வேறு காரணங்களாக அந்த விவாகரத்து வழக்குகளை சந்தித்து கொண்டு இருக்கின்ற அந்த குடும்ப ரீதியாக இந்த கன்னிராசி என்பர்கள் அதிலிருந்தெல்லாம் நிவாரணம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து உங்களுடைய 3ஆம் இடத்தையே பார்க்கிறார். அதனால உடன் பிறந்தவர்கள் மீது உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும். இப்ப உடன் பிறந்தவர்களோட நீங்க சேர்ந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த தொழில்ல ஒரு பிரிவுகள், அந்த தொழில்ல ஒரு சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடுகள், இதுவரைக்கும் நடக்காத சில விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நானே உழைச்சிட்டு இருக்கிறேன், அவன் எதுவுமே உழைக்காமலே அந்த வருமானத்தை எடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரியாக அவர்களை 3வது நபர்களாக சித்தரிக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் ரொம்ப அந்யோன்யமாக இருந்திருப்பாங்க இந்த உடன் பிறந்தவர்கள். பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசமா, ரொம்ப பிணைப்பா, ரொம்ப அட்டாச்மெண்டோட இருந்திருப்பாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி 12ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் எலியும் பூனையுமாக மாறிடுவாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது, நீ இதை செஞ்சா நான் இதை பண்ணுவேன், நீ இந்த இடத்துல எந்த விதமான பினான்சியல் டிரான்சாக்சனும் வச்சுக்க கூடாது, நீ இங்க இருந்து பணமே எடுக்க கூடாது. இப்படி அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால உங்களுடைய வார்த்தைகள்லையும் உங்களுடைய வாக்குகள்லையும் ஒரு நிதானம் தேவை. தேவையில்லாத பேச்சுக்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கொடுக்கும். இது எல்லாமே இப்போ நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய இந்த தசா புத்தி அப்படின்னு பார்க்கும்போது சனி அல்லது புதன் திசை நடக்கும். இந்த புதன் திசை, சனி திசை இவர்களுக்கு சாதகமாக இருக்குமா? இந்த செவ்வாய் பயிற்சி அவர்களுக்கு அதுல எந்த விதமான இம்பாக்ட கொடுக்க போகுது அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.